திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க. அந்த அறிக்கையில ராகுல் காந்தியின் கைது பற்றியோ, மாணவர்கள் மீதான தாக்குதல் பற்றியோ, மத்திய அரசுக்கு எந்தவித கண்டனமோ அந்த அறிக்கையில தெரிவிக்காம, ஒரு அறிக்கையின மு.க. ஸ்டாலின் அவங்க வெளியிட்டிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க இதன் மூலமாட்டு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா, இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பமானது ஏற்பட்டிருக்குங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக சிஜேபி அமைப்பினர் டெல்லியில நடத்தி வரும் போராட்டங்கள் தேசிய அளவில் பேசு பொருளாகி இருக்கிறது. இந்த நிலையில திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக தள பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல்லியில் மாணவர்கள் நடத்தும் போராட்டம் தற்போது நாடு முழுவதின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டும், நீட் தேர்வு பெரிய அளவிலான முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று நாங்கள் அன்று முதல் எச்சரித்து வந்தோம் அப்படின்னும், அதனால்தான் திமுக ஆரம்பத்திலிருந்தே நீட் தேர்வை எதிர்த்து அது ஏற்படுத்தும் ஆபத்துக்களை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டும் அந்த அறிக்கையில் கூறியிருக்காருங்க. இதனால் சமூக நீதியை காப்பதில் இந்தியாவிற்கு வழிகாட்டி முதல் அரசியலமைப்பு திருத்தத்திற்கு வழிவகுத்த தமிழ்நாட்டிற்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டும், நீட் ஒழிப்பு மற்ற எந்த கோரிக்கையும் விட நீட் தேர்வை ஒழிப்பது தான் இந்த போராட்டங்களின் மையமாக இருக்க வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று மு.க. ஸ்டாலின் அவங்க தன்னுடைய வலைதள பதிவில் பதிவிட்டிருக்காங்க. மேலும் நீட்டை தடை செய்யுங்கள், மாணவர்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கையும் அவர் பதிவிட்டிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜக எதிர்ப்பை கைவிடும் திமுக ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடிக்கு கண்டனம் எதுவுமே தெரிவிக்கலை. மத்திய அரசு நடத்தும் தேர்வில் முறைகேடு நடந்ததற்காக இந்த ஒட்டுமொத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாஜக அரசை நோக்கி எந்த ஒரு கேள்வியும் ஸ்டாலின் முன்வைக்கவில்லை. இது தொடர்பாக போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மோடியின் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களின் கைதுக்கும் ஸ்டாலின் அவங்க எந்த கண்டனத்தையும் அந்த பதிவில் தெரிவிக்கவில்லை. இதனால் மாநிலத்தில் அதிகாரத்தை இழந்த திமுக தங்களை தற்காத்து கொள்ள பாஜக அரசியலை முழுமையாக கைவிட தொடங்கிவிட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு எதிரொலிப்பாக ஏற்பட்டிருக்குங்க. திமுகவுக்கு ஆதரவாக பாஜக செயல்படுதா? இதனிடையே திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைதுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் கைதுக்கு சட்டப்பேரவை தலைவரின் அனுமதி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் விளக்கத்தை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காருங்க. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய நாடாளுமன்ற முறைக்கு அடிப்படையாக ஹவ் வாண்ட் சத்தர் கோட்பாடுகளின் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ கைது செய்யப்படும் போது குறைந்தபட்சம் சட்டமன்ற அவைக்கு சம்பந்தப்பட்ட அவைத் தலைவருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பது மரபு மட்டுமல்ல, விதிமுறைகளும் ஆகும் அப்படின்னும், இதை மறந்துவிட்டு தமிழக சட்டமன்ற பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரன் துலாக்கோல் போல் நடுநிலைமையில் இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சட்டமன்ற உறுப்பினர் கைதுக்கு என்னுடைய அனுமதி தேவையில்லை என கூறுவதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம் நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காருங்க. இதை நம்ம பார்க்கும்போது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் நெருக்கமாவதையே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள் மத்தியிலையும் ஒரு பேச்சு அடிபட்டு வருதுங்க. இதை பற்றி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். திமுகவும் பாஜகவும் அதிமுகவும் 3 சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்குமா இந்த தாவேக அரசுக்கு விரோதமாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க. அந்த அறிக்கையில் ராகுல் காந்தியின் கைது பற்றியோ, மாணவர்கள் மீதான தாக்குதல் பற்றியோ மத்திய அரசுக்கு எந்தவித கண்டனமோ அந்த அறிக்கையில் தெரிவிக்காம ஒரு அறிக்கையினை மு.க. ஸ்டாலின் அவங்க வெளியிட்டிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க இதன் மூலமாட்டு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா, இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பமானது ஏற்பட்டிருக்குங்க.
திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக சிஜேபி அமைப்பினர் டெல்லியில் நடத்தி வரும் போராட்டங்கள்